Okay, this is Venkat from Venkatavin.com. Bank of Baroda அவங்களுடைய ரீட்டைல் டேர்ம் டெபாசிட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின நியூஸ் இது. இன்ட்ரோமெட்ஸ் எல்லாம் திஸ் இஸ் வெங்கட் வீலாக அது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்ட முக்கியமாக பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்ட எது இன்வெஸ்ட் பண்ணலாம் பார்த்துட்டு நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் எப்போ எந்த பேங்க்ல நீங்கள் ஒரு எஃப்டி போட போறீங்க அப்படின்னு அதுக்கு என்கொயரிக்கு போனீங்கனாலும் அவங்க ஏதாவது இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா ஒரு 1 வீக் டைம் கேளுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கன்சல்டிங் பண்ணிக்கலாம். அந்த 1 வீக்ல அனலைஸ் பண்ணுங்க அந்த ப்ராடக்ட்டை, அதுக்கப்புறம் டிசிஷன் எடுங்க. தட்ஸ் அ ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ இந்த நியூஸ் வந்து BFSI Global.comல பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். பேசிக்கலி 2 crores வரைக்கும் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எஃப்டி உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது போத் ஃபார் டொமஸ்டிக் ரீட்டைல் டேர்ம் டெபாசிட்ஸ் அண்ட் ஆல்சோ NRO அண்ட் NRE டேர்ம் டெபாசிட்ஸ் 6.25% இருந்திருக்கு. நியூ ரேட் வந்து 6.5% இருக்கு. அப்புறம் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஏர்லியர் 6.90% இருந்திருக்கு. இப்போ 7.15% இருக்கு. இது வந்துட்டு டொமஸ்டிக் டேர்ம் டெபாசிட்ஸ் இன்க்ளூடிங் NRO அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? அப்புறம் NRE டேர்ம் டெபாசிட்ஸ் வந்துட்டு ஏர்லியர் 6.25% இருந்திருக்கு. இப்போ 6.50 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பரோடா சேவிங்ஸ் டேர்ம் டெபாசிட்ல வந்துட்டு ஏர்லியர் 6.25% இருந்திருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போ 6.50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே சீனியர் சிட்டிசனுக்கு அப் டு சம்வேர் அரௌண்ட் எபோவ் 5 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 7.50% வரைக்கும் நியூ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி அட்வான்டேஜ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல வந்துட்டு ஏர்லியர் 6.50% கொடுத்துட்டு இருந்தாங்க. நியூ ரேட் வந்து 6.75%. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து இப்போ 7.50% ஏர்லியர் ஓல்ட் ரேட்டாக இருந்துச்சு. இப்போ 7.75% அப்படி மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனிவே நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த BFSI குளோபலில் நான் பப்ளிஷ் பண்ண நியூஸோடைய லிங்க்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த பேங்க்ல எஃப்டிக்கு நீங்கள் போட போனாலும் அது என்கொயரிக்கு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களை சஜஸ்ட் பண்ணாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறத பற்றி தப்பு இல்லை. ஒரு 1 வீக் 10 days டைம் கேளுங்க. அப்புறம் அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எங்கிட்டையும் கன்சல்டிங் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு முடிவு பண்ணுங்க. தட் இஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க.